இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க இப்போ வேலைக்கு போற அவசரத்துல இருக்கலாம், இல்லனா ஏதோ புதுசா தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு தீராத ஆர்வத்துல இத கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆமா. அப்படி ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இந்த தேடல் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம அலசப் போற ஆதார குறிப்புகள் ஒரு மாபெரும் ஆளுமையான சுவாமி விவேகானந்தர், அதாவது சிறு வயசுல நரேன் அழைக்கப்பட்டவரோட குழந்தை பருவ சம்பவங்கள பத்தினது. ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இது. ஒரு மாபெரும் ஆளுமை எப்படி எப்படி சிறுவயதிலேயே உருவாகுது, அதுக்கான அடித்தளம் எப்படி போடப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சிக்க இது ஒரு குறுக்கு வழியா இருக்கு உங்களுக்கு. சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான ஆய்வுல நரேனோட ஜாதி குறித்த கேள்விகள், அப்புறம் அவனோட அதீத வீரம், இயற்கையான தலைமை பண்பு, இதெல்லாம் பத்தி நமது ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு நம்ம துல்லியமா பார்க்க போறோம். ஆமா, அந்த பக்தி, தலைமை பண்பு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். முதல் பகுதி, அதாவது கேள்விகளால் உடையும் மூட நம்பிக்கைகள். நரேனோட அப்பா விஸ்வநாதர் ஒரு வழக்கறிஞர் இல்லையா? ஆமா, ஒரு பிரபலமான வழக்கறிஞர் அவரு. அவர் வீட்டுக்கு வர பல்வேறு ஜாதியினருக்குன்னு வெவ்வேறு புகைக்குழாய்கள், அதாவது ஹூக்காக்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஓ, தனித்தனி புகை குழாய்களா? ஆமா, வேறொரு ஜாதியினரோட குழாயை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது அந்த காலத்துல இருந்து ஒரு எழுதப்படாத சட்டம். சரி, இத நாம விரிவாக அலசுவோம். இங்குதான் நரேனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. வேறு ஜாதியினரோட குழாய பயன்படுத்தினா என்ன நடக்கும்? கூரை இடிஞ்சு விழுமா அல்லது உயிர் போயிடுமா நம்ம யோசிக்கிறான். அதுதான் நரேனோட சிறப்பே. பெரியவங்க சொல்றாங்கன்னு கண்மூடித்தனமா நம்பாம யாரும் இல்லாத நேரத்துல நரேன் அந்த எல்லா புகைக்குழாய்களையும் இழுத்து பார்த்து சோதனை செய்றான். அட, எல்லாத்தையுமா? இது பெரிய சிக்கலாச்சே. ஆமா, அப்படி அவன் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கையும் களவுமா அவனை பிடிச்சுடுறாரு. ஐயையோ, அப்போ கண்டிப்பா பெரிய தண்டனை கிடைச்சிருக்குமே. அங்கதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு நடக்குது. ஜாதி பிரிவினைகளை உடைச்சா என்ன நடக்கும்னு பார்த்தேன். ஒன்னும் ஆகலையேன்னு நரேன் அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அடக்கடவுளே, இப்படி நேரடியா சொல்லிட்டானா? ஆமா, இத கேட்ட அவங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? கோவப்படவே இல்ல, சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாரு. வாவ்! ஒரு தந்தை தான் மகன் கட்டுப்பாடுகளை மீறுறான் அப்படின்னு கோவப்படாம சிரிச்சிட்டு போறாருன்னா, அது அவனோட சுதந்திரமான சிந்தனைக்கு எவ்வளோ பெரிய ஊக்கத்தை கொடுத்திருக்கும். கண்டிப்பா கொடுத்திருக்கோம். சிறு வயதிலே நரேன் இத ஒரு சமூக பிரச்சனையா பார்க்காம ஒரு விஞ்ஞான சோதனையா, அதாவது ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்டா அணுகிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ஆமா, செய்து பார்ப்போமேன்னு நினைக்கிற அந்த பகுத்தறிவு சிந்தனை வியப்பளிக்கிறது. இதனாலதான் இஸ்லாமிய வாடிக்கையாளரை நரேன் எந்த தயக்கமும் இல்லாம மாமானும் கூப்பிடுறதும் நடக்குது. சரியா சொன்னீங்க. அவரு தர இனிப்புகளை ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிடுறான் நரேன். சரி, இப்போ ஒரு கண்ணுக்கு தெரியாத மூட நம்பிக்கைகளை கண்டு பயப்படாத ஒரு மனம் நிஜ வாழ்வுல கண் முன்னாடி பாக்குற ஆபத்துகளை எப்படி எதிர்கொள்ளும்? அது ஒரு நல்ல கேள்வி. அந்த துணிச்சல் எப்படி வீரமா மாறுதுன்னு அடுத்த ஆதாரங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. ஆமா, அந்த 6 வயசு சம்பவம். நீங்க ஒரு கணம் இத கற்பனை செய்து பாருங்க. 6 வயசுல நரேன் தன் நண்பனோட திருவிழாவுக்கு போய் சில சிவபெருமான் பொம்மைகளை ஆசையா வாங்கிக்கிட்டு வரான். அப்போதான் அந்த எதிர்பாராத சம்பவம் நடக்குது. திடீர்னு ஒரு குதிரை வண்டி தரகெட்டு ஓடி வருது. நண்பன் அந்த வண்டி கடியில சிக்க போற நேரம் அது. நிஜமாவே ஒரு மரண விளிம்பது. சாதாரணமா ஒரு குழந்தை என்ன பண்ணும்? கத்திட்டு ஓடிடும் இல்லையா? ஆனா நரேன் அவன் தன் இடது அக்குள்ள அந்த பொம்மைகளை இடுக்கி புடிச்சுக்கிட்டு, ஆமா, பாய்ந்து போய் தன் வலது கையால நண்பனை இழுத்து உருண்டு காப்பாத்துறான். அடா, பொம்மைகளையும் விடல, நண்பனையும் காப்பாத்திட்டான். அந்த இக்கட்டான நொடியில இத்தனை துல்லியமா செயல்படுற அந்த உடனடி சிந்தனை, அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஒரு குழந்தைக்கு எப்படி சாத்தியமாகுது? இத நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஆபத்து வரும்போது மனிதர்களோட மூளை இயல்பாகவே உறைந்து போகும். இத ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். ஓ, அந்த பயத்துல மூளை வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான். ஆனா நரேனுக்கு அந்த உரைநிலை ஏற்படல. ஏன்னா பிறர் நலன் சார்ந்த அக்கறை தனக்கான பயத்தை முழுமையா அழிச்சிடுது அப்படிங்கறது இது காட்டுது. ரொம்ப ஆழமான கருத்து இது. இத பார்த்த அவங்க அம்மா புவனேஸ்வரி கூட பதறி போய் திட்டல. ஆனந்த கண்ணீரோட எப்பொழுதும் ஒரு ஆண்மகனா இரு அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. ஆமா, ஒரு தாய் அப்படி சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. வீரம்னா என்னன்னு அந்த வயசுலயே அவனுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. இது ஒரே ஒரு முறை நடந்த தற்செயலான சம்பவம் இல்ல. இன்னொரு முறை கட்டுப்படற்ற ஓடிய குதிரைய துணிச்சலா நிறுத்தி வண்டியில இருந்த பெண்ணை அவன் காப்பாத்தினதும் நமது ஆதாரங்கள்ல பதிவாகியிருக்கு. கண்டிப்பா. அப்போ இது அவனுடைய இயல்பான குணமாகவே மாறிடுச்சுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். சரி,
இத்தகைய அதீத துணிச்சலும் சமயோசித புத்தியும் உள்ள ஒருவன மத்தவங்க இயல்பாகவே தங்களோட தலைவனா ஏத்துக்குவாங்க இல்லையா? நிச்சயமா. அந்த தலைமை பண்பு அவனோட விளையாட்டுகளிலும் எப்படி எதிரொலிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஆமா, நண்பர்கள் குழுவுல நரேன் எப்போதும் தலைவன், அரசன் அல்லது நீதிபதியா தான் இருப்பான். அந்த படிக்கட்டுகளில் நடக்கும் அரச சபை விளையாட்டு ரொம்ப பிரபலம். முதல் படியில மன்னனா நரேன் உட்கார்ந்துக்குவான். கீழ மந்திரி மற்றும் சேனாபதி, அதற்கும் கீழே சிற்றரசர்கள்னு எல்லாரும் இருப்பாங்க. ரகு, குலத்திலக, திருபுவன சக்கரவர்த்தின்னு எல்லாரும் அவனை வணங்குறதும் ரொம்ப சுவாரஸ்யம். ஆமா, அது மட்டும் இல்லாம குற்றவாளியோட தலைய சீவி விடுங்க அப்படின்னு அவ தீர்ப்பளிக்கிறதும் விளையாட்டா நடக்கும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு குழந்தை மத்தவங்கள தலைய வெட்ட சொல்றதும் தன்னை வணங்க சொல்றதும் ஒரு சர்வாதிகார தன்மை மாதிரி தெரியலையா? நீங்க கேக்குறது நியாயம்தான். ஆனா இத நாம ஒரு பெரிய கட்டமைப்புடன் ஒப்பிட்டு பார்த்தோம்னா உண்மை புரியும். அவனோட நண்பர்கள் அவனை நம்புவதற்கு காரணம் அவன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் காட்டும் நடுநிலையும் உறுதிப்பாடும் தான். ஓ, அப்போ அது வெறும் அதிகாரம் செலுத்தும் விளையாட்டு இல்ல. இல்லவே இல்ல. அது நீதிபதியா செயல்படுற ஒரு பயிற்சி மாதிரி. அதனாலதான் நண்பர்கள் அவனை தலைவனா ஏத்துக்கிட்டாங்க. இது எதை உணர்த்துகிறதுனா, இன்றைய கார்ப்பரேட் உலகில் நாம பேசும் ப்ராப்ளம் சால்விங் திறனை இது நேர்த்தியா காட்டுது. சரியா சொன்னீங்க. இந்த திறன் 11 வயசுல இங்கிலாந்து போர்க்கப்பல பார்க்க கல்கத்தா துறைமுகம் போனப்போ ரொம்ப தெளிவா வெளிப்படுது. ஆமா, இங்கிலாந்து போர்க்கப்பல் முன்கதவுல இருந்த காவலர் சிறுவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு தடுத்து நிறுத்திடுறாரு. சாதாரணமா எந்த குழந்தையா இருந்தாலும் அழுதுகிட்டே திரும்பி வந்திருக்கும். ஆனா நரேன் என்ன பண்ணா? பின்பக்க படிக்கட்டு வழியா யாருக்கும் தெரியாம மேல போய் நேரா அந்த ஆங்கிலேய அதிகாரிகிட்டயே அனுமதி வாங்கிடுறான். அங்கதான் அவனோட துணிச்சல் இருக்கு. அதிகாரத்தை கண்டு அஞ்சாத குணமே அந்த ஆங்கிலேய அதிகாரியை நேரடியாக சந்திக்க அவனுக்கு துணை புரிஞ்சிருக்கு. அனுமதி வாங்கிட்டு திரும்பி வரும்போது காவலர்கிட்ட நான் மந்திரவாதின்னு கண்ணை சிமிட்டுறதும் அவனோட குறும்பை காட்டுது. கண்டிப்பா. முன்வாசல் அடைக்கப்பட்டால் அதையே பார்த்துக்கிட்டு நிற்காம பின்பக்க படிகளை தேடும் அந்த சிந்தனை தான் உண்மையான தலைமை பண்பு. ரொம்ப சரி. ஆனா தலைமை பண்பு என்பது வெறும் சச்சரவுகளை தீர்ப்பதோ தடைகளை உடைப்பதோ மட்டுமில்லையே. பின்ன வேற என்ன நினைக்கிறீங்க? பலரை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஒருங்கிணைத்து வழிநடத்துவதும் கூட ஒரு தலைவனோட வேலை தானே. ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் இது. இதற்கான ஆதாரமும் நமக்கு கிடைச்சிருக்கு. மகர சங்கராந்தி அன்னைக்கே கங்காதேவிக்கு விசேஷ பூஜை செய்ய அவன் ஏற்பாடு பண்றது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, ஒரு சின்ன பையன் எப்படி இவ்ளோ பெரிய பூஜையை ஏற்பாடு பண்றான்? முதல்ல அப்பா கிட்ட போய் அனுமதியும் பணமும் வாங்குறான். அப்புறம் ஆசிரியர்கிட்ட போய் பக்தி பாடல்களை முறைப்படி கத்துக்கிறான். அட, பணத்தை மட்டும் வாங்காம பாடல்களையும் கத்துக்கிட்டானா? அப்புறம் நண்பர்களை ஒருங்கிணைத்து கொடிகளும் மலர் மாலைகளுமா ஊர்வலம் போறான். ஆமா, கங்கையை வழிபடுவோம்னு பாடியபடி மலர்களை சமர்ப்பிக்கிறான். இவ்வளவு நேர்த்தியா ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்றது சாதாரணம் இல்லையே. அது மட்டும் இல்லாம மாலையில் வாழைத்தண்டுகளில் சிறு மிதவைகள் செய்து தீபம் ஏற்றி கங்கையில் மிதக்க விடுறது, அது ரொம்பவும் ரம்யமான ஒரு காட்சி. நிஜமாவே ரொம்ப அழகா இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு கூட்டத்தை வழிநடத்த தெரிந்தால் மட்டும் போதாது, அந்த செயலில் ஒரு அழகியலை, அதாவது எஸ்தட்டிக்ஸ்னு சொல்வோம்ல, அந்த அழகியலையும் பக்தியையும் எப்படி கொண்டு வரணும்னு இது காட்டுது. கண்டிப்பா. ஒரு செயலை திட்டமிடுவது, அதற்கான வளங்களை பெரியவர்களிடம் பெறுவது, பாட்டு கத்துக்கிறது, பின்பு அதை வெற்றிகரமா செயல்படுத்துவது என ஒரு முழுமையான மேலாண்மை திறனை இந்த நிகழ்வு காட்டுது. அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் சைக்கிள்னு சொல்லலாம். ஆமா, எந்த ஒரு பிசினஸ் ஸ்கூல் போகாமலேயே ஒரு 11 வயசு பையன் இதையெல்லாம் செஞ்சிருக்கான். ரொம்ப வியப்பான விஷயம்தான். சரி, நாம இந்த தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆதாரங்களிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை சுருக்கமா பார்த்திடலாம். கண்டிப்பா. முதலாவது, மூட நம்பிக்கைகளை குருட்டுத்தனமா நம்பாம கேள்வி கேட்கும் பகுத்தறிவு. இரண்டாவது, தனக்கு ஆபத்து என்றாலும் பிறருக்கு உதவும் வீரம். மூணாவது, தடைப்பட்டால் மாற்று வழியை தேடும் தலைமை பண்பு. அப்புறம் நான்காவது, ஒரு செயலை அழகா திட்டமிட்டு ஒருங்கிணைக்கும் திறன். ஆமா, இந்த 4 விஷயங்களும் தான் பின்னாடி அவரை உலகமே போற்றும் சுவாமி விவேகானந்தரா செதுக்கியிருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இவை அனைத்தையும் கேட்ட பிறகு உங்களை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன கேள்வி அது?
குழந்தை பருவத்துல நாம விளையாடும் விளையாட்டுகளும் செய்யும் சிறு சிறு குறும்புகளும் வெறும் விளையாட்டுகள் மட்டும்தானா? ஓ, அல்லது எதிர்காலத்தில் நாம் எப்படிப்பட்ட சரித்திரங்களை உருவாக்கப் போகிறோம் என்பதற்கான வரைபடங்களா, அதாவது ப்ளூ பிரிண்ட்ஸா? ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி இது. ஆமா. உங்க குழந்தை பருவத்தின் எந்த சிறு குணம் இன்று உங்களின் மிகப்பெரிய பலமாக மாறியிருக்குன்னு சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலில் சந்திப்போம்.